இது பார்க்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். பட் அவர் சொன்ன நிறைய விஷயத்துல எனக்கு சில விஷயம் ரொம்ப ஆழமா பட்டது. ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. அவரு ஆரம்பிச்சதே இந்த திடீர் பணக்கார ஆகுறாங்க, ஏன் சீக்கிரமா அவங்க கிட்ட காசு தீர்ந்துடுது இல்ல ஏழை ஆயிடுறாங்கன்னு கேட்டார். எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா அவர் சூப்பர் ஒரு விஷயம் சொன்னாரு. அவங்க கிட்ட பணம் இல்லாதனால இல்ல, பணம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்யற சின்ன சின்ன தப்புனாலதான். அதுலயும் அவர் ஒரு 5 பாயிண்ட் சொன்னாரு. அதுல அந்த 4th and 5th பாயிண்ட் தான் வந்து டாப் நாச். அவரு கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உயிர் தர நண்பனா இருந்தாலும் சரி, உங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து வெளிப்படையா காட்டிக்காதீங்க. ஏன்னா எல்லாரோட கண் பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. உங்க நிம்மதியை போறதுக்கு ஒரு நொடி போதும் அப்படின்னு சொல்றாரு. இஸ் தட் ட்ரூ? அவரு ரெண்டாவதுமா ஒரு விஷயம் சொல்றாரு. பணம் வந்த வேகத்துல ஆட்டம் நிறைய போடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 90 நாளைக்கு எதுவும் வாங்கவும் எதுவும் விற்கவும் செய்யாம இருந்து பாருங்க. ஏன்னா இந்த பெரிய வெள்ளம் வரும்போது கொஞ்சம் தண்ணி கலங்கலா தான் இருக்கும். அது கொஞ்சம் தெளிவு பிறகு கொஞ்சம் டைம் வேணும். கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா பண்ணி பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றாரு. ஏன்னா எனக்கு பணம் வந்ததும் இல்ல, எனக்கு அந்த தெளிவு எப்போ வரும்னு தெரியல. உங்களுக்கு? அவரு மூணாவது சொல்றதுதான் எனக்கு கொஞ்சம் பர்சனலா பட்டது. சில வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கையில காசை வந்தவுடனே மனுஷங்களை கொஞ்சம் ஜட்ஜ் பண்றாங்க. சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணாதீங்கன்றார். ஏன்னா இப்பெல்லாம் சீக்கிரமா ஜட்ஜ் பண்றாங்க. ஜஸ்ட் பை லுக்ஸ், பை த வே த டாக். நீங்களும் ஒரு காலத்துல அந்த கூட்டத்துல இருந்து தான் வந்தீங்கன்னு மறந்துடாதீங்க. பணம் எப்பவுமே உங்களோட தரத்தை உயர்த்தணுமே தவிர நம்மளோட தலகணத்தை உயர்த்தக்கூடாதுன்ற இந்த 4வது விஷயத்த தான் கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நெருங்கிய ரிலேஷனையோ இல்ல ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸையோ உங்க தொழில பங்கு தராதீங்கன்றாரு. பணம் எப்பவுமே அந்த உறவை பிரிக்காதுங்களாம். ஆனா இந்த பணத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா பேசாம இருந்தா கண்டிப்பா எப்படியா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பிரேக் பண்ணும்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல அது எப்படின்னு. மேபி உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹிட் ஆச்சு, அதனாலதான் இது உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். நீங்க பணக்காரனா இருக்கிறது உங்களோட பசங்க கிட்ட தெரியப்படுத்தாதீங்க அப்படின்றாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்தாரு. இந்த கூண்டுல இருக்கிற பறவைகள் தீனி கொடுத்துட்டே இருந்தா அதுங்களுக்கு வெளியில பறக்கணும்னு ஒரு எண்ணமே வராதான். அதனால அவங்களுக்கு அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் படட்டும், அப்பதான் அவங்களுக்கு அந்த பணத்தோட அருமை தெரியும்னு சொன்னாரு. இது எங்கேயோ ஒரு விதத்துல எனக்கு டைரக்டா சொன்ன மாதிரி இருந்தது. உங்க பசங்க எப்போ அவங்களுக்கு அந்த சொந்த கால்ல நிக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு அந்த தேவையான சொத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அதை கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாரு. பணம் சம்பாதிக்கிறது ஒரு திறமை, ஆனா அதை தக்க வச்சுக்கிறதா ஒரு பெரிய சாமர்த்தியம் தம்னு சொன்னார். எத்தனை பேருக்கு கொஞ்சம் சுருக்குன்னு பட்டுது? ஏன்னா எனக்கு ரொம்பவே ஹிட் ஆச்சு. பட் கடைசியா என்னோட டேக்லைன், மணி இஸ் ஸ்வீட்டர் தேன் ஹனி. See you on the next video. Bye.